ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். சங்மின் ஞாபகமாவே இருக்கிறதால ஜின்ஹி நெக்ஸ்ட் டே ஒர்க்ல ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை மறந்து கேன்சர் டயக்னைஸ் பண்ண பேஷண்ட்ட அவங்களோட டிசீஸை டைரக்டா ரிவீல் பண்ணக்கூடாது. பட் ஜின்ஹி ஒரு வயசானவங்க கிட்ட உங்களுக்கு லங் கேன்சர் இருக்குன்னு சொல்லிடுவா. இது சடனா கேட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியாது. டாக்டர் சிம் ஜின்ஹியை கூப்பிட்டு நல்லா திட்டி விடுவாங்க. சங்மினும் ஓரளவு நார்மல் ஆனதுனால ஹாஸ்பிட்டல் வந்துடுவான். ஜின்ஹி சங்மின் ரெண்டு பேரும் அந்த பேஷண்ட்டை பார்க்க போவாங்க. அவங்க ரிசப்ஷன்ல போய் என்னை இப்பயே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துடுவாங்க. சங்மின் தான் அவங்கள தாங்கி பிடிச்சு எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட பேஷண்டோட பையன் ஜின்ஹியை பார்த்து நல்லா திட்டிட்டு அவங்கள அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது சங்மின் தான் அவரை தடுத்து நிறுத்துவான். டாக்டர் சிம் அவரை கொஞ்சம் காம் டவுன் பண்ணுவாங்க. சீஃப் டாக்டர் சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுனால அடுத்து இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு சங்மின் அண்ட் ஜின்ஹி பேஷண்டோட கண்டிஷனை ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஜின்ஹி சங்மின்காக காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. பேஷண்டோட கண்டிஷனை டாக்டர் சிம் சீஃப் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட்டுக்கு நல்லபடியா சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு கிளம்பும் போது அங்க வந்த டாக்டர் காங், என்னப்பா நீ இந்த சஸ்பென்ஷன்ல இருக்கியே, வழி தெரியாம வந்துட்டியான்னு கேட்டுட்டு இருப்பாரு. சீஃப் டாக்டர் இவரோட வார்த்தையெல்லாம் கேர் பண்ணாம அவரை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாரு. ஜின்ஹி சங்மின்காக யோகட் வாங்கிட்டு வந்து இதை சாப்பிடு, நான் இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்றது கேட்ட சங்மின் நீ என்னோட வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிடுவான். அவனே திங்க் பண்ணிப்பான் ஜின்ஹிக்கு சீஃப் டாக்டர் மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. கார் பார்க்கிங்ல சீஃப் டாக்டரை பார்த்த சங்மின், நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்திருக்கேன், அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்பான். அவங்க அப்பா டெத்தால தான் இவ்வளவு மெச்சூர்டா பேசுறான்னு அவருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜின்ஹி அங்க வரத பார்த்த சீஃப் டாக்டர் இவளுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் கிடையாது, சங்மின் மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சு சங்மின் இப்பதான் பார்க்கிங் லாட்க்கு போனான்னு ஜின்ஹிட்ட சொல்லுவாரு. உடனே ஜின்ஹி அங்கிருந்து வேகமா ஓடி போய் சங்மின் காரை பார்த்து அதுல ஏறி உட்காந்துப்பா. சங்மின் ஜின்ஹிட்ட, இப்ப நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீ என்னைய பாவமா தான் பாக்குற, நீ உங்க வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவளை வீட்டுல டிரா பண்ணுவான். ரெண்டு பேருமே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. சீஃப் டாக்டர் நிறைய டிஷ் குக் பண்ணிட்டு டாக்டர் சிம்ம டின்னருக்கு இன்வைட் பண்ணிருப்பாரு. அவர் ஃபேஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு நீ இனிமேல ஜின்ஹிய லவ் ஃபீலிங்கோட அப்ரோச் பண்ண போறது இல்லைன்னு கரெக்டா கேட்பாங்க. கிம் போன் பார்த்துட்டே வந்துட்டு வழியில இருக்கிற திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுருவான். அதை கரெக்டா எடுத்து வைக்கும் போது யுமியும் வந்து ஹெல்ப் பண்ணுவா. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சங்மின் டேபிள்ல ஜின்ஹி குக்கீஸ் பாக்ஸ் வச்சுட்டு அந்த குக்கீஸை டெய்லி மார்னிங் சாப்பிடணும், அதுல உள்ள நோட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிருப்பா. இன்டர்ன்லாம் ஷட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இன்டர்ன் சோவும் லீயும் பேபிக்கு பிளான் பண்றதை பத்தி பேசி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க டைம்ல டிவோர்ஸ்ன்ற வார்த்தையை விட்டுருவாங்க. இதை கேட்ட ஜின்ஹி ரொம்ப கோவமா, டிவோர்ஸ் ஒன்னும் விளையாட்ட பேசுற வார்த்தை கிடையாது, நீங்க லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அதை நீங்க பேசி சால்வ் பண்ணிக்கங்கன்னு ரொம்ப கோவமா சொல்லுவா. வீட்டுக்கு போன ஜின்ஹி அவங்க சிஸ்டர் ஆராவை பார்த்து, நீ தானே என்னோட வெட்டிங் ரிங் அடகு வச்ச, அது இப்ப சங்மின்ட்டு இருக்கு, நீ அவங்க கிட்ட மணி ஏதாவது பாரோ பண்ணேன்னு கேட்கும்போது ஆமா 2 மில்லியன் வாங்கினேன்னு சொல்லுவா. இதை கேட்டு ஷாக் ஆன ஜின்ஹி சங்மின்க்கு கால் பண்ணி, ஏன் சிஸ்டர் ஆரா உன்கிட்ட வாங்கின மணியை நான் சீக்கிரமா ரிட்டர்ன் பண்ணிடுறேன், நான் இப்போ உன்னை பார்த்து பேசணும், உன் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லுவா. சங்மின் டோர் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜின்ஹிக்கு அவங்களோட பாஸ்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வரும். சங்மின் ஜின்ஹியை உள்ள வர சொல்லுவான். ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க. அப்போ ஜின்ஹி, நம்மளோட மேரேஜ் ஃபெயிலியர் ஆனதுக்கு நானும் ரொம்பவே காரணம் தான், நான் அப்ப என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சேன், நீ எனக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன்றது நான் திங்க் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவா. அதுக்கு சங்மின், நீ எனக்காக நீயே பிளேம் பண்ணி கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லுவா. பட் ஜின்ஹி, இப்பதான் உன் மேல இருக்கிற ட்ரூ ஃபீலிங்ஸ் எனக்கே புரிய வருதுன்னு சொல்லுவா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்மின் தான் ஜின்ஹி வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். பட் இப்ப அப்படியே ஆப்போசிட் ஆகி ஜின்ஹி சங்மின் பின்னாடி போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஒர்க் டே சங்மின் ஜின்ஹி கொடுத்த குக்கீஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல, இன்னைக்கு ஈவினிங் உனக்காக நான் கெஃபேல இருப்பேன், நீ வந்து என்னை மீட் பண்ணன்னு சொல்லிருப்பா. சங்மின் வந்ததும் ஜின்ஹி, நான் இப்ப ரெடியா இருக்கேன், நம்ம லைஃபை சேர்ந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவா. பட் சங்மின் ஜின்ஹியோட ப்ரொபோசலை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு, நீ இப்ப எடுக்கிற முடிவை நினைச்சு பின்னாடி ரெக்ரெட் பண்ணக்கூடாது, உனக்கு இப்ப என் மேல உள்ள ஃபீலிங்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளவுட் மாதிரி தான் இருக்கு, அது சீக்கிரமாவே ஃபேட் ஆயிடும், சோ நீ ஓவர் திங்க் பண்ணாத, எனக்கு தெரிஞ்சு நீ ட்ரூவா லவ் பண்ண ஒரு பர்சன் இருப்பாரு, அது சீஃப் டாக்டரா கூட இருக்கலாம்னு டைரக்டாவே சொல்லிடுவான். நெக்ஸ்ட் டே சங்மின் ஃபுல்லாவே ஜின்ஹி அவாய்ட் பண்ணுவான். அதை பார்த்த ஜின்ஹி இந்த சிச்சுவேஷனை எப்படியே கண்டினியூ பண்ண விடக்கூடாதுன்னு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்ல போகும்போது கொஞ்சம் க்ளோஸா இருந்திருப்பாங்க. சங்மின் எங்க இருக்கான்னு பார்த்து அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போவா. அவன் காதுல ஸ்டெத்தஸ்கோப் மாட்டி இவ ஹார்ட் பீட்டை கேட்க சொல்லி, என்னோட ஹார்ட் உனக்காக தான் பீட் ஆகுதுன்னு சொல்லுவா. ஜின்ஹி பேசுறதெல்லாம் கேட்ட சங்மின்க்கு அவன் மேல வச்சது ட்ரூ ஃபீலிங் தான் புரிய வரும். கிம் சங்மின் டேபிள்ல உள்ள குக்கீஸை பார்த்து அதை சாப்பிடலாமேன்னு எடுத்து வாயில வைக்கும் போது அங்க வந்து சங்மின் கிம்மோட வாயில இருந்து அந்த குக்கீஸை வெளியெடுப்பான். இது ஜின்ஹி எனக்காக கொடுத்தது, இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல இனிமேல் நல்லதே நடக்கும்னு எழுதியிருக்கோம். அந்த பேஷண்டோட பையன் ஜின்ஹி அண்ட் சங்மினை பார்த்து, ஏன் அம்மாவா நீங்க டே அண்ட் நைட் கேர் பண்ணி பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாரு. அதுக்கு சங்மின், நாங்க இங்க டியூட்டியை தான் பண்ணணும்னு சொல்லுவான். ஆப்போசிட் பெட்ல ஒருத்தருக்கு காலில் அடிபட்டிருக்கும். யுமி தான் அவருக்கு மருந்து போடுறதுக்காக பிளட் ஸ்டைன்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அவர் என்னன்னா, இப்படி பண்ணாதீங்க, கரெக்டா பண்ணுங்க
இருக்காங்கன்னு ஓவரா பேசிட்டு இருப்பாரு. அதை பார்த்து சங்மின் யுமிட்ட நான் இவரை பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்லுவான். பட் பேஷண்டோ என்னை யுமி டாக்டர் தான் பார்க்கணும், அவங்களே பார்க்க சொல்லுங்க, நீங்க ஒன்னும் பார்க்க வேணாம்னு சொல்லுவான். அதுக்கு சங்மின் அவங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கிருந்து எழுந்தே போயிடுவாரு. இதை கீனா வாட்ச் பண்ண ஜின்ஹி சங்மின்ட்ட போய் நாளைக்கு எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வந்தா அப்ப நான் உன்னோட ஒய்ஃப்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவியான்னு கேட்பா. அதுக்கு சங்மின் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அழகான பொண்ணுங்களுக்கு தான் அமையும்னு ஜின்ஹியை செல்லமா நாஸ்கட் பண்ணி விட்டுருவான். அதுல இரிட்டேட் ஆன ஜின்ஹி ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் ஹேர் எல்லாம் ஃப்ரீயா விட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு மிரர் முன்னாடி ஷோ பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் யுமி உள்ள வந்ததும் ரொம்பவே எம்ப்ரேசிங் ஆயிடும் ஜின்ஹிக்கு. சங்மின் அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வருவான். அவங்க ஹஸ்பண்ட் இல்லப்ப ஏத்துக்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க அப்பா சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையானதுன்னு இப்பதான் எனக்கு புரிய வருது. நம்ம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. நான் ஜின்ஹியை பார்த்து பேசலான் இருக்கேன்னு சொல்லும் போது அவளை முன்னாடி மாதிரி ஹர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவான். கார் பார்க்கிங்ல இருந்து சங்மின் கிளம்பும் போது முன்னாடி யாரோ ஸ்டைலா நிப்பாங்க. என் கார் முன்னாடி யார்டா இப்படி நிக்கிறதுன்னு பார்த்தா அது ஜின்ஹி தான். ரெண்டு பேரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஜின்ஹி ஓவரா ட்ரிங்க் பண்ணிருப்பா. சங்மின் அவனோட கோட்டை ஜின்ஹிக்கு போட்டு விட்டு அவளை வீட்டுல டிராப் பண்ணுவான். சீஃப் டாக்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜின்ஹி ஞாபகமாவே இருக்கும். சோ அவளோட மெமரிஸ் வராம இருக்கிறதுக்காக திரும்ப திரும்ப ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாரு. ஸ்ட்ரைட்டா அவர் வீட்டுக்கு போகாம டாக்டர் சிம் வீட்டுக்கு போயிடுவாரு. சீஃப் டாக்டர் இப்படி ஒரு நிலைமையில பாக்குற டாக்டர் சிம் ரொம்பவே கவலைப்படுவாங்க. அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. பட் அவரை இப்படியே விட்டு அந்த நிலைமையை கண்டினியூ ஆகும்னு டாக்டர் சிம் தண்ணி எடுத்து அவர் ஃபேஸ்லயே ஊத்திடுவாங்க. ஏன் இவ்வளவு ஓவரா ட்ரிங்க் பண்ண உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட வேண்டியது இருக்குன்னு கேட்டுட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால கொஞ்சம் திட்டினதோட விட்டுருவாங்க. அவங்க மடியிலேயே அவர் தலை வச்சு தூங்கிடுவாரு. இன்டர்ன் எல்லாருக்கும் இன்னைக்கு லீவ் கொடுத்துருப்பாங்க. பட் ஜின்ஹி மட்டும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. சீஃப் டாக்டரை பார்த்து நானே கொஞ்சம் பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது எல்லா இன்டர்னுக்கும் இன்னைக்கு லீவ் கொடுத்ததால நீ மட்டும் இன்னைக்கு ஒர்க் பண்ணனா அது மத்த இன்டர்னையும் அஃபெக்ட் பண்ணும், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு அனுப்பி வச்சிருவாரு. ஜின்ஹி சிஸ்டர் ஆரா சங்மின் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிஸியான ஒர்க் ஷெட்யூல் இருக்கு, என்னோட பேபியை பார்த்துக்க வீட்டுல யாருமே இல்ல, ப்ளீஸ் எனக்காக நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்களேன்னு கேட்பா. பேபியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாத சங்மின் உடனே ஜின்ஹிக்கு கால் பண்ணி வர சொல்லுவான். பேபி அழுதுட்டே இருக்கும். ஜின்ஹிக்கும் பேபியை எப்படி டேக் கேர் பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததால ஆன்லைன்ல பார்த்துட்டு இருப்பாங்க பேபியை எப்படி டேக் கேர் பண்றதுன்னு. ரெண்டு பேரும் எப்படியோ மேனேஜ் பண்ணி இப்போ இவங்க மூணு பேரையும் பார்க்கும்போது ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஃபீல் வரும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பேபி தூங்கிடுவா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு உட்காரும் போது காலிங் பெல் அடிக்கும். யாருன்னு போய் பார்த்தா கிம் அண்ட் ஜுன்ஹா சேர்ந்து வந்திருப்பாங்க. ஜின்ஹிக்கு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆகும். பிகாஸ் அவ சங்மின் ட்ரெஸ் வியர் பண்ணிருப்பா. அவளோட ட்ரெஸ் பேபி சிட்டப் பண்ணும்போது வெட்டா இருக்கும். 4 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்ப கிம் சொல்லுவான், நான் என்னோட மெடிக்கல் இன்டர்ன் ஜாபை குவிட் பண்ணிட்டு என்னோட பேஷனான மியூசிக்கை கண்டினியூ பண்ண போறேன். ஜுன்ஹாவை பார்த்ததும் தான் என்னோட பேஷனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவரோட மியூசிக் பேண்ட்லயே ஜாயின் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன்னு சொல்லுவான். பேபியை வாங்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. சங்மின் ஜின்ஹி ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஜின்ஹி ஓவரா ட்ரிங்க் பண்ணதுனால இங்கேயே தூங்கட்டும்னு விட்டுருவான். மார்னிங் சங்மின் வீட்லயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரது சீஃப் டாக்டர் ரொம்ப தூரத்துல இருந்து சைலண்டா வாட்ச் பண்ணுவாரு. இன்டர்ன் சோ ஒன்லி எப்பவுமே பேபி பிளான் பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் இவங்கள பார்த்து பேசாம நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கங்க, அப்போதான் உங்களோட தொந்தரவு எங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு போவாங்க. பட் இவங்க யங் கப்பல மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறதால இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சீக்கிரமா வராது. ஜின்ஹி அந்த கேன்சர் பேஷண்ட் இருக்கிறவங்களோட பையனை பார்த்து உங்க அம்மாக்கு இப்ப நிமோனியா இருக்கு, அவங்கள கியூர் பண்றதுக்கான சொல்யூஷன் டாக்டர் சிம்மால தான் முடியும்னு சொல்லுவா. பட் அவரு இதுக்கான சொல்யூஷன் ஆல்ரெடி எனக்கு ஒரு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவான். அது வேற யாரும் இல்ல, டாக்டர் காங் தான். டாக்டர் காங்கும் அவரோட டீமும் இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க. இது ஜின்ஹி சங்மின்ட்ட சொல்லுவா. சங்மின் அவரை பார்த்து இந்த நிமோனியாக்கான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் சிம் தான் நல்லா ஸ்டடி பண்ணிருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்டா இருக்கும்னு சொல்லுவான். டாக்டர் காங் ரொம்ப கோவத்துல சீஃப் டாக்டர் ரூம்க்கு வந்து அவர் சட்டையை பிடிச்சு திரும்ப திரும்ப என்னோட பேஷண்ட்டை நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போவான். ஜின்ஹிக்கு அவங்க ஆன்ட்டி கால் பண்ணி ஈவினிங் நான் உனக்காக வெயிட் பண்றேன், நீ வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சங்மினை பார்த்து ரொம்ப ஹாப்பியா நான் என்னோட ஆன்ட்டியை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போவா. அவங்க முன்னாடி கொஞ்சம் நர்வஸா தான் உட்காந்துருப்பா. மேபி அவங்க பையனை விட்டு நம்மள போக சொல்லிடுவாங்களோன்னு. அவங்க டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருப்பாங்க. உங்க ரெண்டு பேரோட லைஃப்ல நான் இன்வால்வ் ஆனது ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றேன். உங்க அங்கிள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம வாழ போறது ஒரு வாழ்க்கை தான், அதை ஹாப்பியா வாழணும்னு சொன்னாரு. இப்போ நீங்க எடுக்க போற டெசிஷனுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் மட்டும் இல்ல, என்னோட பிளெஸிங்ஸும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆன்ட்டி பேசுறதை கேட்கும்போது ஜின்ஹிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வீட்டுல அவங்க சிஸ்டர் ஆரா ஜுன்ஹா கூட சண்டை போட்டதால ரொம்ப டல்லா இருப்பா. ஜின்ஹி ஆராவை ட்ரிங்க் பண்ண போலான்னு கூட்டிட்டு போவா. ஜுன்ஹா சங்மின்க்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், அவங்க கூட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்பான். சங்மின் ஜுன்ஹாவை பாக்குறதுக்காக பார்க் வருவான். இன்னைக்கு எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பெரிய ஆர்குமெண்ட் நடந்தது, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லுவான். இங்க சங்மினும் அங்க ஜின்ஹியும் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. சங்மின் சொல்லுவான், ஒய்ஃப்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும், அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட அவங்கள பிளேம் பண்ணாம அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ற வழியை தான் பார்க்கணும். ஜின்ஹி சொல்லுவா, நீ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹஸ்பண்ட ரொம்ப டாமினேட் பண்ண விடக்கூடாது, மெயினா நீ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும்னு சொல்லுவா. சங்மின் ஜுன்ஹாட்ட அங்க பாரு யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்க ஜின்ஹி ஆராவும் உட்கார்ந்து
வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் அவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜுன்ஹா ஆராவை பார்த்தோன்னே இன்னைக்கு நடந்த ஆர்குமெண்ட்டுக்கு சாரின்னு சொல்லுவான். ஆரா ஜுன்ஹா ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் அவங்க கிளம்பிடுவாங்க. சங்மின் ஜின்ஹியோட வாக் பண்ணிட்டு அவ வீடு வரைக்கும் வருவான். வீடு வந்ததும் சங்மின் நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது ஜின்ஹி அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு போவா. நெக்ஸ்ட் டே டாக்டர் சிம் ரொம்ப சோகமா இருப்பாங்க. எதுக்காகனா சங்மின் ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் சிம்மோட சர்ஜரி தான் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லியிருப்பான். அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சவுத் கொரியால வசதி இல்லாததுனால டாக்டர் சிம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து யூஎஸ் போக சொல்லுவாங்க. சங்மின் சீஃப் டாக்டர்கிட்ட சாரி என்னால தான் டாக்டர் சிம் யூஎஸ் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது அவரு நம்ம பேஷண்டோட நலனை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லுவாரு. டாக்டர் சிம் இப்ப கொஞ்சம் ஓகே ஆயிடுவாங்க. ஏன்னா யூஎஸ்ல தான் அவங்க பொண்ணு இருப்பா. அங்க போனா அவ கூடயே இருக்கலாம்னு சங்மின் அண்ட் ஜின்ஹி ஈவினிங் டைம்ல டேட்டிங் பண்ணுவாங்க. மூவி போவாங்க, டின்னர் சாப்பிடுவாங்க. சீஃப் டாக்டர் இப்பதான் ஜின்ஹி மேல உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் மறக்கணும்னு நினைக்கும் போது இவங்க 2 பேரும் எங்க சுத்தினாலும் கடைசியில இவர் கண்ணிலே வந்து மாட்டுவாங்க. சங்மின் அண்ட் ஜின்ஹி ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா வேலை பாக்குறது அங்க இருக்கிற சிஸ்டர் கண்ணெல்லாம் உறுத்தும். இன்டென்ஸோ டிவோர்ஸ் ஃபார்ம் வாங்கி வச்சிருக்கிறத ஜின்ஹி பாத்துருவா. இங்க லீ என்னன்னா கிம்ட்ட ஏன்டா மேரேஜ் பண்ணேன்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணாம அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சிவியரா அடிப்பட்ட நிலைமையில ஒரு பேஷண்ட் வந்திருப்பாரு. அவருக்கு சர்ஜரி பண்றதுக்காக சீஃப் டாக்டர் இன்டர்ன் எல்லாருமே ரெடி ஆகும் போது எமர்ஜென்சி வார்டுக்கு வந்த டாக்டர் காங் நம்ம மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி கார்டியன்ட்ட சிக்னேச்சர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்கள சர்ஜரி பண்ண விடாம தடுத்து டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. பேஷண்டோட கார்டியன் வேகமா வந்து சீஃப் டாக்டர்கிட்ட எதுக்காக இன்னும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு ரொம்ப ஹார்ஸா சத்தமா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சவுண்டா பேசுறது டாக்டர் காங்குக்கும் கேட்கும். இந்த டைம் டிலேக்கு மெயின் ரீசனே டாக்டர் காங்னு சீஃப் டாக்டர் ரிவீல் பண்ணிருக்க மாட்டாரு. அவரை மாட்டி விடாததுனால சீஃப் டாக்டர் மேல டாக்டர் காங்க்கு நல்ல ஒப்பீனியன் வந்து நான் உங்க மேல தேவையில்லாம கிரட்ஜ் வளர்த்துட்டே வந்திருக்கேன். இதுக்கப்புறமா உங்களோட நல்ல கலிகா மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருப்பேன்னு சொல்லுவாரு. டாக்டர் சிம் கூட லாஸ்ட் நல்ல ஒரு டின்னர் குக் பண்ணி சாப்பிடலான்னு சீஃப் டாக்டரும் டாக்டர் சிம்மும் ஷாப்பிங் போயிட்டு வந்து டாக்டர் சிம்மோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு சீஃப் டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாரு. கோஸ்டல் ஏரியால மெடிக்கல் டீம் ஷார்டேஜா இருக்கிறதால அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக சங்மின் அண்ட் ஜின்ஹியை ஒரு வாரம் அங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹாப்பியா சைக்கிள்ல ரைடு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சங்மின் அண்ட் ஜின்ஹி அம்மா 2 பேரும் மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே ஆறுதலா பேசிப்பாங்க. டாக்டர் சிம்மோட பொண்ணும் அவங்க பேரண்ட்ஸும் டாக்டர் சிம்மை யூஎஸ் கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்திருப்பாங்க. இவங்க 4 பேரையும் பிக்கப் பண்றதுக்கு சீஃப் டாக்டர் ஏர்போர்ட் வந்திருப்பாரு. இன்டர்ன் கிம் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிஷியன் கிம்மா மாறிடுவான். யூமி கிம் பார்க்க வந்திருப்பா. யூமி கிம் ஜுன்ஹா ஆரா எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. யூமி கிம்ட்ட எனக்கு இப்போ உங்க கூட டேட் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லுவா. இதை கேட்டு ஓவர் ஹாப்பியான கிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாவே பிளஷிங்கா இருக்கும். சீஃப் டாக்டர் டாக்டர் சிம்மோட பொண்ணு கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாரு. கிம் அண்ட் யூமி சாங் கேட்டுட்டு ஹாப்பி மொமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. ஜின்ஹி அண்ட் சங்மினும் ஹாப்பியா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜின்ஹி டோரை லாக் பண்ணிட்டு சங்மினை உள்ள விடாம டீஸ் பண்ணிட்டு இருப்பா. டாக்டர் சிம் யூஎஸ் போறதுனால ஜின்ஹி அண்ட் சங்மினை லாஸ்டா ஒன் டைம் பார்க்கலான்னு சீஃப் டாக்டரையும் அந்த கோஸ்டல் ஏரியா கூட்டிட்டு வந்து 4 பேரும் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சீஃப் டாக்டர் இப்பதான் அவருடைய ஃபீலிங்ஸ் ஓப்பனா ஜின்ஹிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. இதை எனக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு பதிலா உங்ககிட்ட சொன்னது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு சொல்லுவாரு. இப்பதான் சங்மின் அண்ட் டாக்டர் சிம் அங்க வருவாங்க. சீஃப் டாக்டரோட மைண்டும் இப்ப ரிலாக்ஸா இருக்கும். 1 வீக் அப்புறம் ஜின்ஹி அண்ட் சங்மின் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்குக்கு வந்துருவாங்க. சீஃப் டாக்டர் சிம் அண்ட் ஃபேமிலியை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வருவாரு. லீ அண்ட் சோ கப்பலும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவாங்க. இப்போ எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்தப்ப எப்படி இருந்தோம்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது இப்ப எவ்வளவு மெச்சூர்டா இருக்கும்ன்றத நினைக்கும் போது ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டலோட பிஸி டே ஸ்டார்ட் ஆகி பேஷண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்றது கண்டினியூ ஆயிட்டு இந்த டிராமா எங்க முடியுது. தேங்க்யூ.